கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. பலியென உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். பலியென உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்ததென நினைக்கின்றோம், கடமை முடிந்ததென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பிறை மக்களே, இன்று திருப்பலியானது அனுப்பப்பட்டி நரிய அருளானந்தரை ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி. இந்த குடும்பத்திலே மரணமடைந்த 8ஆம் ஆண்டு நினைவு கூறும் மரிய ஆரோக்கியம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இருதயமேரி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திரு இருதய அருள் சகோதரிகள் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி. திரு பாபு ஜோசப் இவர்களின் கேன்சர் நோயை இறைவன் குணமாக்க வேண்டி ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த திருப்பலி ஜெபிக்கப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியின் அருளையும் ஆசிரையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். குறிப்பாக நம் உடலால் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்கள், நம்முடைய உள்ளத்தால் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்கள், நம்முடைய ஆன்மாவால் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்கள், இவற்றெல்லாம் நினைத்து பார்ப்போம். இன்னைக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் கடந்து வர இந்த பாவங்கள் ஒரு தடை சுவராக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேளையினுடைய எல்லா பாவத்தையும் ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் என் குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்கப்பான்னு சொல்லி நம்மையே ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்கென நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
பக்தியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றிக் கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திரு வசனங்கள் 1 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும். நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்தி பரவும். அவன் பொலிவு ஒளிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்க பாட வேண்டிய பல்லவி: கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு சேவை கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு சேவை கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன்,
கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்களே எனக்கு செவி கொடுத்திருந்தால் இஸ்ரவேலே நான் காட்டிய வழி நடத்தலின் எவ்வளவோ நலமாயிருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மழை தேனால் நீரை வழிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் தன் மந்தையை காப்பது போலவே ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போலவே ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். என் தன் மந்தையை காப்பது போலவே ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம காணிக்கை பாட்டுக்கு கடந்து செல்லுவோம். இந்த நற்செய்தியில் 2 கட்டளைகளை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். முதல் கட்டளை நம்ம அன்றைக்கி வாசித்தோம். எல்லாவற்றுக்கு மேலாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும்
முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. இரண்டாவது கட்டளை என்ன? உன் மீது அன்பு கூறுவது போல இதுவும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு இந்த இரண்டாவது கட்டளையை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் 2 காரியம் தான் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ஒன்று அவரை அன்பு செய்வது, மற்றொன்று நம்மோடு உடனிருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது. நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுதான். நம்ம கடவுள் படைத்திருப்பதனுடைய நோக்கம் நம்ம அன்பு கொண்ட மனிதர்களாக இருப்பது தான். அன்பு கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் எது அப்படின்னா அன்பு தான். அன்பு இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. கடவுள் எப்படி இருக்கிறார்? கடவுள் அன்பாக இருக்கிறார். அப்ப யாருக்குள்ளெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளெல்லாம் கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவங்களுக்குள்ளெல்லாம் கடவுள் வசித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்னால் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை அன்பு செய்ய முடியுது, என்னால் நல்ல வார்த்தைகளை பேச முடியுது, என்னுடைய வார்த்தை என்னுடைய செயல் அடுத்தவங்களுக்கு ஆறுதலை கொடுக்குது அப்படின்னா எனக்குள்ள கடவுள் இருக்கிறார். இல்லை அதற்கு மாற்றாக என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயலும் அடுத்தவர்களை காயப்படுத்துதுன்னு சொன்னால் நான் கடவுள் எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாருக்குள்ளெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளெல்லாம் கடவுள் வாசம் செய்கிறார், அவர்களுக்குள்ளெல்லாம் கடவுள் வசித்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களால் மற்றவர்களை உங்கள் கூட இருக்கிறவங்களை அன்பு செய்ய முடியுதா? உங்கள் வார்த்தை உங்கள் செயல் அடுத்தவர்களுக்கு அன்பை கொடுக்கிற வார்த்தையாக, அன்பை கொடுக்கிற செயலாக இருக்கிறதா? அது எங்கே தொடங்கணும்? உங்கள் குடும்பத்தில். முதல்ல உங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில், உங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு மத்தியில் அந்த அன்பு இருக்கிறதா அப்படிங்கிற நம்ம யோசித்து பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். இன்னைக்கு உங்களை நீங்கள் அன்பு செய்யலை அப்படின்னா மற்றவர்களையும் அன்பு செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு இருக்கிறது, நம்ம மேலேயே நம்ம எப்போ பாரு குறைபட்டு கொண்டு இருக்கிறோம், நம்மையே நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம மற்றவங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் அடுத்தவங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்க தங்களுடைய வார்த்தைகளால் அப்படின்னு பார்த்தா, யாரால் தங்களை ஏற்றுக்கொள்ள முடியலையோ அவங்க தான் மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. யாருக்கெல்லாம் தங்கள் மேலே கோபம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தங்கள் மேலே எரிச்சல் இருக்கிறதோ அவர்கள் தான் மற்றவங்க மேலே எரிந்து விழுவாங்க, மற்றவங்க மேலே கோபப்படுவாங்க. அதனால் ரொம்ப அருமையாக ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஆண்டவர், ஒரு உளவியல் அறிஞர் மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நீ அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீ மற்றவர்களை அன்பு செய்ய முடியாது. உன்னை நீ ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நீ மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மற்றவங்க மேலே எப்போ பாரு எரிஞ்சு விழுந்துட்டுருக்கிறீங்களா? எப்போ பாரு அடுத்தவங்க மேலே கோபமாக இருக்கிறீங்களா? எப்பொழுது பாரு உங்கள் வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக, உங்கள் செயல்கள் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற செயல்களாக இருக்கிறதா? அப்போனா என்ன அதனுடைய அர்த்தம்? நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை நீங்கள் அன்பு செய்யலைங்கிறதான் அர்த்தம். இப்போ இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிள்ளைகள். எல்லாருக்கும் குறைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் பலவீனம் இருக்கிறது. இந்த குறைகளோடும் பலவீனத்தோடும் நம்மை நாம் முதல்ல ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் மற்றவர்களையும் அந்த குறைகளோடு பலவீனத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போது இன்னைக்கு நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இன்னைக்கு நான் என்னுடைய சகோதர சகோதரி எப்படி இருக்கிறேனோ அது எதனுடைய வெளிப்பாடுனா, நான் என்னை எப்படி நடத்துகிறேன், நான் என்ன அன்பு செஞ்சேன், என்னை ஏற்றுக்கொண்டேன்னா மற்றவர்களையும் அன்பு செய்வேன், மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்வேன். நான் என் மேலேயே எனக்கு கோபமும் வெறுப்பும் இருக்குதுன்னா என்னுடைய வார்த்தையும் சொல்லும் செயலும் அடுத்தவர்கள் மீது வெறுப்பை உமிழ்கிறதாக, அடுத்தவர்களை காயப்படுத்துகிறதாக தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு நாம் முதல்ல நம்மை அன்பு செய்வோம், அடுத்தவர்களை அன்பு செய்வோம். நம்ம பிறரை அன்பு செய்யலை அப்படின்னா நம்ம கடவுளை அன்பு செய்யலைன்னு அர்த்தம். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை, கண்களால் காண்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் காணாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன்.
நம்ம கண்ணால் பார்க்குற, எனக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய கணவனை, மனைவியை, என்னுடைய சகோதரனை, சகோதரியை நான் அன்பு செய்யாமல் கடவுளை நான் அன்பு செய்கிறேன், கடவுள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நாம் பொய்யர்கள் என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பிறரை அன்பு செய்வது போது தான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பது வெளிப்படும். நம்மையே நம்ம அன்பு செய்கிறோம், அதுதான் அது வெளிப்பாடு. அப்போ நான் பிறரை அன்பு செய்கிறேனா, என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல் அடுத்தவருக்கு ஆறுதல் தருவதாக, அடுத்தவரை உற்சாகப்படுத்துவதாக, அடுத்தவரை தட்டி கொடுப்பதாக, வளர்ச்சி அடைய செய்வதாக இருக்கிறதா, இல்லை பிறரை காயப்படுத்துவதாக, அடுத்தவர்கள் மீது எரிச்சல் வெறுப்பை உமிழ்வதாக, இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் செயல்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, நாம் பிறரை அன்பு செய்யணும். அன்பு செய்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நீங்களே யோசிச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் அந்த கோபத்தில் எரிந்து விழுகிறீர்களோ, எப்பப்பெல்லாம் கோபத்தோடு இருக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போயிட்டீங்க. எப்பப்பெல்லாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அரவணைக்கிறீர்களோ, அன்பு செய்கிறீர்களோ, அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பது பொருள். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இன்னைக்கு என்னுடைய வார்த்தை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை தருகிற, அன்பை தருகிற வார்த்தையாக, அன்பை தருகிற செயலாக இருக்கிறதா? அப்படின்னா கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். அதுக்கு மாற்றா இருக்குன்னா எனக்குள்ள இன்னும் ஆண்டவர் இல்லை என்பது பொருள். இப்போ எனவே இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அன்பு செய்யவும், நம்மையே நம்ம அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும், பிறரை நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் அந்த வரத்தை நம்ம வேண்டி தொடர்கிற திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட இந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட இந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சிலுவையும் கொழுமையும் பெறுவது போல் இந்தன் இதயம் உமது முன் நிறைவு பெறும். சிலுவையும் கொழுமையும் பெறுவது போல் இந்தன் இதயம் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே, முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே நாவில் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் பாடலிலும் கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவின் அளித்த நல்லதுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை அதனால் நமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்கழிப்ப செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கண்களை மூடி நம்மையே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற நேரம். இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தமாக மாறவிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அப்பமும் ரசமும் உம்முடைய திருவுடல் திருரத்தமாய் மாறுவது போல என்னுடைய வாழ்வை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் மாறி சமாதானம் உண்டாகட்டும். என் உடலை ஒப்பு கொடுக்கிறேன். என் உடலில் இருக்கிற நோய்கள் மாறி ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவ வாழ்வு மாறி நான் ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ பொருளாதார பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற சமாதானமின்மையை ஒப்பு கொடுக்கிறேன். காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நாம் உருக்கமாக மன்றாடுவோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா
வாசனையா நீ வந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நீ வந்து மகிழுமையா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடற்பமாக இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நம்பிக்கையின் மறைபொருள், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த தியானத்திற்காக நன்கொடை வழங்கிய அனைத்து குடும்பத்தாரையும் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, பொருளாலும் பணத்தினாலும் இந்த நல்ல காரியத்தை தாங்கியிருக்கிற மலைக்கார குடும்பம் ஜோசப் செல்வி குடும்பத்தாரையும், மாவட்ட கவுன்சிலர் கிறிஸ்டின் ராஜா குடும்பத்தாரையும், ஆண்ட்ரூ பிரசாந்த் மயிலாப்பூர் குடும்பத்தாரையும், ஏசு வேளாங்கண்ணி குடும்பத்தாரையும், அருளானந்த நகர் அருளானந்து ஆரோக்கியதாஸ் குடும்பத்தாரையும், பூக்கடை வேளாங்கண்ணி குடும்பத்தாரையும், செவேரியார் கொத்தனார் குடும்பத்தாரையும், டக்சன் இருதயராஜ் மயிலாப்பூர் குடும்பத்தாரையும், மணிபாத்தியார் சரோஜா குடும்பத்தாரையும், எஸ்கேப் மளிகை கடை குடும்பத்தாரையும், சங்கலப்பட்டியார் பிரகாசியம்மாள் குடும்பத்தாரையும், மயிலாப்பூர் அருள் அன்னை டிராவல்ஸ் குடும்பத்தாரையும், மயிலாப்பூர் அருளானந்த குடும்பத்தாரையும், குட்டத்துப்பட்டி ஆரோக்கியம் லிசியா குடும்பத்தாரையும், அனுப்பப்பட்டி தோமையார் பிரான்சிஸ் குடும்பத்தாரையும், ஆவரம்பட்டி சிறுமணி குடும்பத்தாரையும், ஆவரம்பட்டி இருதயராணி சச்சின் குடும்பத்தாரையும், பவுல்ராஜ் நிர்மலா குடும்பத்தாரையும் மற்றும் பவுல்ராஜ் ஆசிரியர் குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலே அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த தியானத்தை வழிநடத்திய அருட்தந்தை ராயபதாஸ் மற்றும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிய அருட்தந்தை ஆல்பர்ட், அருட்தந்தை டோனி பால் அவர்களையும், இந்த தியானத்திற்காக சமைக்க உதவிய அன்னதான குழுவினரையும், உதவும் கரங்கள் குழுவினரையும், கழனி குழுவினரையும், இன்னும் சபரியார் இயக்கத்தினரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்கோடு தொழில் கொள்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். முது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியாள், புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையோடு நம் ஜெபத்தை நம் விண்ணக தந்தை கேட்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கி
சமாதானம் நிறைவாக தங்க வேண்டும். அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அதே அமைதி என்னுடைய குடும்பத்தில் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்களில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற அந்த படபடப்புகள், பதட்டங்கள் மாறி உள்ளத்தில் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பழியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்த தீர்ப்பவரே, பழியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்த தீர்ப்பவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. இதே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுத நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவா இறைவா,
பாவங்கள் நீரைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்வனும் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. பாசத்தை கலைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா, பாசத்தை கலைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. துயர் வீசிடும் புயலும் வேகும் வேலும் மலையும் அமைந்திட பணிப்பார் இறைவா, அமைந்திட பணிப்பார் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, இன்பனம் வருவார் இறைவா. நான் என்னும் நகந்தை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்போம் இறைவா, நான் எங்கும் மகந்தை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்போம் இறைவா. அங்கு பூவெனும் இதய பீடத்தில் என்னை பலியாய் அளிப்பேன் இறைவா, பலியாய் அளிப்பேன் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, இன்மனம் வருவார் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, இன்மனம் வருவார் இறைவா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்புணவை இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு என கொடுத்திருக்கிற இந்த உணவை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உமது கரங்களினால் இந்த உணவை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த உணவை செய்ய உதவி செய்த நல்லுணங்களை எல்லாம் இந்த வேளை நினைத்து பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உணவு தயாரிக்க உதவிய ஒவ்வொரு நபர்களையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இந்த உணவு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான உணவாக, எங்கள் அன்பை வளர்க்கிற ஒரு உணவாக அமையும்படி நீ செய்வீராக. அன்பு தகப்பனே, இதோ இந்த உணவை மீது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு நோய்களை குணப்படுத்துகிற அருமருந்தாக இந்த உணவு மாறும்படி நீ செய்வீராக. இந்த உணவை உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்டிருக்கிற குருத்துவ அதிகாரத்தின் நிமித்தம் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் இந்த உணவை நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு இணைந்து
இந்த தியானத்தை வழிநடத்தவும் திருப்பலியில் பங்கெடுக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் தந்தை அவர்கள் தந்தை உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மை ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலும் பொழியப்பட உண்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு